லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. அப்பா, எங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்கப்பா, மன்னிச்சிருக்கப்பா. அப்பா, அனுஷ்கா தான் இந்த வீட்டுல பெரிய தலைவலியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளை கம்பேர் பண்ணும்போது உங்களை விட 1000 மடங்கு நல்லவ. பாதி ராத்திரி ஆயிடுச்சு. அந்த பாவி இன்னும் காணுமே. அவன் வேணுங்கிறதுக்காக தான் சண்டை போட்டான். என் காதலுக்காக தான் பிரச்சனையே பண்ணான். அந்த காதலுக்காக அவ இப்ப தன்னையே மாத்திக்க தயாரா இருக்கா. சக்தி, நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அசந்துட்டேன். சக்தி, மாமாக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அத்தை இப்படி துடிச்சு போயிட்டாங்கல்ல. மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் அவர் காலடியிலே கிடந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே இல்லை. அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு எல்லா உறவையும் விட கணவன் மனைவி கிடையில இருக்க காதல் எவ்வளவு அழகானதுன்னு அந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சுது. நமக்கு அவங்க வயசு ஆகும் போது மாமா இடத்துல உங்களையும் அத்தை இடத்துல என்னைய வச்சு கற்பனை பண்ணி பார்த்தேன். உன் கற்பனையை கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என் காலடியில கடக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணுமா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சக்தி. வேணும்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரட்டும். அப்ப நான் உன் காலடியில கிடக்கணுமா? ஐயோ, அப்படி இல்ல சக்தி. நீங்க என் தலைமாட்டிலே உட்கார்ந்துக்கலாம். உங்க பக்கத்துல இருக்கணும், அவ்வளவுதான். என்ன, காலடியில இருந்தா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். எனக்கு கசகசன்னு இருக்கு. கொஞ்சம் நகர்ந்து போறியா? போதுமா? பத்தாது. இப்போ ஓகேவா? பாரு, மத்தவங்க முன்னாடி உன்னை விட்டு கொடுக்காம பேசினது உன் மேல இருக்கிற அன்பால இல்ல, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க பார்வை வரைக்கும் போக கூடாதுன்னு சொல்லிதான். லக்ஷ்மி அண்ணி முன்னாடி உன்னை உயர்வா பேசினது உன் மேல இருக்கிற காதலால இல்ல, அவங்க மேல இருக்கிற கோவத்தால் தான். ஆக மொத்தத்துல உதவாத பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலான்னு என் அனுபவம் சொல்லிச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிருக்கேன், மிரட்டிருக்கேன். விரல் நகத்துல பொறக்க காய்ச்சின ஊசி ஏத்தின மாதிரி துடிக்க வச்சிருக்கேன். அதெல்லாம் ஆறாத காயமா அப்படியே தான் இருக்கு. சக்தி, நான் மாறிட்டேன் சக்தி. என்னால மறக்க முடியலையே. நகர்ந்து போன்னு சொன்னது இந்த இடத்துல இருந்து இல்ல, என் வாழ்க்கையில இருந்து. நீங்க என்ன சொன்னாலும் உங்க வாழ்க்கையில இது மட்டும் என்னால விலக முடியாது சக்தி.
என்ன ஓட்டம்! என் தம்பி அடிச்சடியில தலை தெறிக்க ஓடுனீங்களே. அருள், நீ இப்படியே பிராக்டிஸ் பண்ணா ஒலிம்பிக்ல ஒன்னால நம்ம நாட்டுக்கு ஒரு மெடல் வாங்கி கொடுக்க நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. சூப்பர். என்ன கிண்டலா? அந்த தடியன் காட்டுல ஓடி வரலன்னா ஒரு கையை உடைச்சிருப்பான். ஹலோ, அவன் பொண்டாட்டியை நீ இழுத்துட்டு ஓடி இருக்க, உன்னை அடிக்காம கொஞ்சுவானா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பணம். கொண்டு வந்துட்டியா கண்ணு? கண்ணு, எனக்கு கூட முதுகுல ஒரு அடி விழுந்துச்சு கண்ணு. அப்படியா கண்ணு? அந்த கண்கொள்ளா காட்சியை நான் மிஸ் பண்ணிட்டேனே. உனக்கு அடி விழுந்தத நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். என்ன கண்ணு நீ இப்ப கூட முதுகு விறுங்குது. ஏன் கண்ணு, எவ்வளவு கண்ணு பணம் கொண்டிருக்க? இது முழுக்க பணமா கண்ணு? இல்ல, உன்னோட அழுக்கு துணி தான் இருக்கு. அப்ப பணம் இருங்க. அலையாதம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏன்டா வரலட்சுமி வேண்டாங்கிற? அவங்க கொடுக்கறதை எடுத்துட்டு போறதுக்கா நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம்? இதுல எவ்வளவு இருக்கு? 2 lakhs. இதே எதுக்கு? தொழிலாளிகளோட உழைப்ப சுரண்டதே இந்த முதலாளிங்களுக்கு வேலையா போச்சு. நான் உங்ககிட்ட என்ன டீல் பேசுறேன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப இதுவா நேரம்? இப்ப பேசலன்னா எப்பவும் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். அருள், இது செட்டில்மெண்ட் இல்ல. செட்டில்மெண்ட் பண்ணலனா நாங்க இங்க இருந்து போக முடியாது கோடீஸ்வரி அக்கா. மீனாட்சி அம்மா, உங்க புள்ள பேசுறது சரியில்லையே. அவன் நியாயத்தை தானே கண்ணு பேசுறான். உங்க குடும்பத்தோட சொத்து மதிப்பு 150 கோடியாமே. இருக்கலாம், ஆனா திரு கையெழுத்து போடாம அதுல இருந்து ஒத்த பைசா கூட எடுக்க முடியாது. அப்போ எங்களுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்றீங்களா? திருக்குட்ட போய் பிளேட்டை மாத்தி போட்டா என்ன ஆகும்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. சரி, போய் அவகிட்ட என்ன சொல்லுவ? நான் நல்லவ, இந்து நல்லவ, உங்க அக்கா தான் பயங்கர வில்லி அப்படின்னு சொல்றியா? நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்துல திருவை எவ்வளவு குழப்பி இருப்போன்னு எனக்கு தெரியும். எதையும் வார்த்தையா சொன்னா நம்பரை கட்டத அவன் எப்பவோ தாண்டிட்டான். அதான் அப்பப்ப நடக்கிறத அப்படியே லைவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம பேசுறது கூட ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? நீங்க என்கிட்ட பேசின ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்புறம் திருக்கு சந்தேகம் வரணும்னு நீங்க இந்துவ ஃபேன் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு போக சொன்னீங்க தெரியுமா? அந்த எபிசோடும் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. பாக்குறீங்களா? ஏய், முதல்ல அந்த செல்போன்ல இருக்கிறத கொடு. மொத்தமா எடுத்தாச்சு. இனிமே ஆஃப் பண்ணி என்ன ஆக போகுது? இந்த செல்போனை என்கிட்ட இருந்து பிடிங்கி உடைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போய்டும்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கரையாம்புத்து மாதிரி கலைக்க வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பக்காவா ஒரு பேக்கப் வச்சிருக்கேன். ஹலோ, என்ன பதிலே காணோம்? யோசிக்கிறேன். செல்போன்ல மைக்கிங் கேமராவையும் வச்சவன் மொத்த மனுஷங்களோட அடி மனசுல இருக்கிற வக்கரத்தை தூண்டி விடுறோன்னு தெரிஞ்சுதான் வச்சிருப்பானோன்னு யோசிக்கிறேன். ஏதோ ஒரு நிமிஷத்துல, ஏதோ ஒரு கணத்துல, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம பதிவு பண்ணி வைக்கிற விஷயம் வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு கணத்தை மட்டுமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா நம்மளோட அந்தரங்கத்தை எப்பவும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பானோங்கிற பயமும் பதட்டமும் நிச்சயமா அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அது மனுஷனோட இயல்பை பாதிக்கும். அதுக்கப்புறம் அவன் உக்கிரமா மாறுவான். என்ன அதை நோக்கி தள்ள வச்சிடாத அருள். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல அருள், சூழ்நிலைய விளக்குறேன். பூட்டுன அறைக்குள்ள பூனை எதிர்க்கணும்னு நினைச்சாலே அது
புலியா மாறும். நீ புலியை எதிர்க்க நினைக்கிற. என் கையில இருக்கிறது வேட்டு துப்பாக்கி. அதுக்கு புலியா பூனையான்லாம் வித்தியாசம் தெரியாது. சரி, இப்ப நீ என்ன எதிர்பார்க்கிற? பேசினபடி சொத்துல 10%. அவ்வளவுதான். அது இப்ப உடனே முடியாது. சரி, உங்களுக்கு எவ்வளவு நாள் அவகாசம் வேணும்? குறைஞ்சது ஒரு 3 மாசம் வேணும். 3 மாசம் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நாங்க இந்த ஊர்ல தான் இருப்போம். நீங்க இருந்தனா இந்து கண்ணுலயோ திரு கண்ணுலயோ படக்கூடாது. பட்ட பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க பங்க பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை செலவுக்கு கொடுத்துருங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? நம்பிக்கை இல்லையா? நாங்க உங்களை ஏமாத்த மாட்டோம். வேணும்னா கணக்கு வச்சுக்கோங்க. கடைசியில செட்டில்மெண்ட் பண்ணும்போது கழிச்சுக்கலாம். மீனாட்சி, உன் பையனை பாத்துக்கோ. நான் வரேன். அம்மா, அடுத்த பணம் அதெல்லாம் கரெக்டா தேவைப்படும் போது வந்துரும். மறந்தும் கூட நம்ம விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஜாக்கிரதை. அருளு, என்ன இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாங்க? நீ பேசுனதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கடா? அம்மா, ரோட்ல சாதாரணமா நடந்து போறதுல கூட ரிஸ்க் இருக்கு. வரட்டும், சமாளிச்சுக்கலாம். வெற்றிக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கே லக்ஷ்மி. ஒருவேளை லேட்டா வந்துட்டாருன்னா எங்கேயாவது வெளியில போலான்னு சொல்லுவாரு. நீ ரெடி ஆயிட்டு நிப்ப. அப்புறம் டைமுக்கு வர மாட்டாரு. அப்புறம் வந்து சாரிமா இன்னொரு நாள் போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு இவ்ளோ அழகா இருக்கல்ல, கண்டிப்பா வந்துருவாரு பாரு. ஒருவேளை லேட்டா வந்துட்டாருன்னா ட்ரெஸ் பண்ணதெல்லாம் வெற்றி. என்ன திருட மாதிரி வராரு? பயந்துட்டீங்களா? எப்பவுமே நீங்க தானே பயமுறுத்துவீங்க. இந்த தடவை நான் முந்திக்கிட்டேன். சத்தம் போடாம என் கூட வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க கரெக்ட் டைம்க்கு வந்ததே பெரிய சர்ப்ரைஸ். அது இல்ல, அதை விட பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? வா சொல்றேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க. நான் சொல்றேன்ல, வா வா வா. சொல்லுங்க. வா. என்ன சர்ப்ரைஸ்? என்னங்க? வா. ம். என்னங்க? நிஜமாவே சர்ப்ரைஸ் தான். நல்லா இருக்குல்ல? Tiago from Tata Motors? Yeah. இந்த கார் நம்மளுக்கா? நமக்கேதான். உட்காருங்க மகாராணி. Yes. சூப்பரா இருக்குங்க காரு. ரொம்ப ஸ்பேஷியஸா. ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எங்க போலாம்? எங்க போலாம்? எங்க பக்கத்துல அம்புஜா மெஸ் இருக்குல்ல, அங்க போலாம். அம்புஜா மெஸ்ஸா? எனக்கு ரூட் தெரியாதே. இது பாருங்க, இதுல நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு. சோ ஈஸியா ஸ்மார்ட் போனோட கனெக்ட் பண்ணா எங்க போணுமோ காட்டிடும். இதுல நேவிகேஷனா? ஆமா, அங்க பாருங்க. ஆமா இல்ல? ஆமா. சூப்பர். அத பார்த்து கரெக்ட்டா ஓட்டுங்க. ஓகே. ஓகே. நீ என்ன?
நீங்க தானே சொன்னீங்க மகாராணின்னு. அதுவும் இல்லாம இது டியாகோ ஃப்ரம் டாடா மோட்டார்ஸ். அப்ப நான் மகாராணி தானே? ஆமா ஆமா. ட்ரூலி ஃபேண்டாஸ்டிகோ. தூள். போலாம். மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணுங்க. ஓகே மகாராணி. போலாம். என்னம்மா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ ஏன் உன் அண்ணன்கிட்ட கேளுப்பா. பிரச்சனையை கொண்டு வந்தது தேன்மொழி அண்ணி. நான் ஒண்ணும் பிரச்சனையை கொண்டு வரல. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வழியை சொன்னேன். முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அண்ணி. சொத்து பிரச்சனை பேச போய் தான் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நம்ம கவனம் எல்லாம் இப்ப அப்பா மேல இருக்கு. இந்த நேரத்துல லட்சுமி என்ன ஏதாவது கோல்மால் பண்ணா என்ன ஆகும்னு அண்ணி கேக்குறாங்க. அப்படி எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். டேய், உன் அண்ணி உன் மேல சந்தேகப்படுறாடா. என் புருஷன் தான் எல்லாத்தையும் சொன்னாருன்னு உங்க பொண்டாட்டி லக்ஷ்மி தான் சொன்னா. அவ சொன்ன மாதிரியே உங்க அக்கவுண்ட்ல 60 லட்சம் ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு? அதத்தான் நான் அன்னைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேனே. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே கொடுத்தீங்க. அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதே கேள்வியை நீங்க அன்னைக்கு அத்தை கிட்ட கேட்டப்போ அவங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட லக்ஷ்மி மேல தானே ஒரு படி அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் நீங்க யாரும் என்ன முழுசா நம்பல. அண்ணே, இப்ப அது பிரச்சனை இல்ல. லட்சுமினி ஏற்கனவே கயிறு ஃபேக்டரிக்கு முன்னால இருக்கிற இடத்த அவங்க பேருக்கு வாங்கிட்டாங்க. திரும்ப அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? லக்ஷ்மி அக்காவும் நீங்களும் சேர்ந்து இதை செய்யறீங்கன்னா உங்களுக்கு லாபம் தானே? தனோ, நீ பேசாத. இது எங்க குடும்ப விஷயம். கதிரு, அவ வாயை அடிக்கலாம் தான். அவ வாயை அடிச்சாலும் அதுல இருக்கிற உண்மையை என்னைக்குமே மறைக்க முடியாது. மெதுவா பேசுறி. இன்னொரு தடவை எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வந்துடக்கூடாது. வெற்றி, கொத்து சாவி இன்னும் லட்சுமி கிட்ட தான் இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனையே. அவ்வளவுதானே? அந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஆமா, அப்பாவை கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்து வெளியே வராம பாத்துக்கோங்க. வெற்றி, என்னடா பண்ண போற? நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, வந்துடுறேன். என்னங்க எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? இவதாங்க பிரச்சனை. எங்க இழுத்துட்டு போறீங்க சொல்லுங்க. வாடி, வா வா. சொல்லுடி, நானா உன்னை இப்படி எல்லாம் நடந்துக்க சொன்னேன்? நானா உன்னை என் அக்கவுண்ட்ல பணத்தை போட சொன்னேன்? நல்லா சொல்லுவா. இல்ல, போதுமா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லதான் இவ்ளோ பில்டப்பா? இப்படி சொல்றதுனால இவளுக்கு என்ன நஷ்டம் வந்துற போகுது? இத சொல்ல வைக்கிறதுக்காக மட்டும் கூப்பிடல லக்ஷ்மி.
உன்னை நான் எவ்வளவு விரும்பினனோ அதே அளவுக்கு இப்போ வெறுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பேராசை, பணத்தாசை. இனிமே கொத்து சாவியும் இந்த குடும்பத்தோட பொறுப்பும் உன்கிட்ட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. மரியாதை அந்த சாவி கொத்த கூட. நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம். உன் பேர்ல நீ வாங்கியிருக்கிற இடத்த அம்மா பேர்ல எழுதி கொடுக்கணும். இது ரெண்டுமே நடக்கலன்னா உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்கேயே இப்பவே நான் செத்துருவேன்.